திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே முறைகேடுகளில் ஈடுபட்டதாக ராந்தம்கரட்டூர் ஊராட்சி செயலாளர் குமார், கல்லேரிப்பட்டு ஊராட்சி செயலாளர் சேட்டு மற்றும் பனையூர் ஊராட்சி செயலாளர் அருண்குமார் ஆகிய 3 ஊராட்சி செயலாளர்கள் அதிரடியாக பணி நீக்கம் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முறைகேடுகள் மற்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதால் 3 பேரையும் பணியிடை நீக்கம் செய்து வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜேஸ்வரி உத்தரவிட்டுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான கொப்பரை ஏலத்தில் மொத்தம் 4061 கிலோ கொப்பரை 5.23 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையானது. ஓமலூரில் நடைபெறும் ஏலத்தில் மற்ற இடங்களை விட கூடுதல் விலைக்கு விற்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். தை அமாவாசையை முன்னிட்டு கோவை ஆனைமலை மாசாணியம்மன் குண்டம் திருவிழா கொடியேற்றம் கோலாகலமாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் 75 அடி உயரமுள்ள கொடிமரத்தில் சிம்ம வாகன கொடி கட்டப்பட்ட நிலையில் பிப்ரவரி 11ஆம் தேதி மயான பூஜையும் பிப்ரவரி 14ஆம் தேதி குண்டம் இறங்கும் திருவிழாவும் நடைபெறவுள்ளது. தை அமாவாசையொட்டி அதிகாலை முதலே திரண்ட பொதுமக்கள் நீர்நிலைகளில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர். அந்த வகையில் ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் தை அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். இந்நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் வருகை புரிந்ததால் பவானி காவல்துறையினர் மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்தனர். திருவண்ணாமலையில் ஐயங்குளக்கரையில் தை அமாவாசையை முன்னிட்டு பொதுமக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். முன்னோர்களுக்கு வழிபாடு செய்த பக்தர்கள் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் தரிசனம் செய்தனர். இதேபோன்று திண்டுக்கல் மாவட்டம் அணைப்பட்டி வைகை ஆற்றுப்படுகையில் அமைந்திருக்கும் ஆஞ்சநேயர் கோயிலில் தை அமாவாசையை முன்னிட்டு கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து மோட்ச தீபம் ஏற்றி வழிபாடு செய்தனர். தை அமாவாசையொட்டி அதிகாலை முதலே திரண்ட பொதுமக்கள் நீர்நிலைகளில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். அதன் ஒரு பகுதியாக கரூர் மாவட்டம் காவேரி ஆற்றங்கரை ஒட்டிய மாயனூர், தலவாபாளையம், நெரூர், குளித்தலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் நீர்நிலைகளில் புனித நீராடி தர்ப்பணம் செய்தனர். இதேபோன்று முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் ஏராளமானோர் மறைந்த தங்கள் முன்னோர்களுக்கு பலிகர்மம் செய்து தர்ப்பணம் கொடுத்தனர். தை அமாவாசையில இருந்து தை மாத பெருக்குள்ள இருந்து உத்தராயணம், ஆடி அமாவாசையில இருந்து நம்ம செய்யக்கூடியது எல்லாமே அந்த வெதுர்கள் சாந்தி அடைகிறது. இந்த உத்தராயணம் தை அமாவாசையில நம்ம செய்யக்கூடியது எல்லாமே அவங்களுக்கு மீட்பு. ரெண்டாவது, நம்ம குடும்பங்கள்ல குழந்தை இல்லைன்னா இவங்க குழந்தை பிறப்புங்க. அடுத்தால விடுதலை. நம்ம நரகம் சொல்றோம்ல, அந்த நரகத்துல இருந்து விடுதலையாகி சொர்க்கத்துக்கு போறாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் மஞ்சமேடு தென்பண்ணை ஆற்றில் தை அமாவாசையொட்டி பொதுமக்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து தர்ப்பணம் செய்தனர்.
இதேபோன்று திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் காவிரி அம்மா மண்டபம் படித்துறையில் ஏராளமானோர் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். இதனால் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் சாலையில் போக்குவரத்து அதிகரித்த நிலையில் காவல்துறையினர் போக்குவரத்தை சீர்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி ஐவேலி ஊராட்சியில் தார் சாலை சமுதாய கழிப்பிட வளாகம் உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகள் ரூபாய் 19.52 லட்சம் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் நிலையில் சங்ககிரி ஊராட்சி ஒன்றிய ஆணையாளர் முத்துசாமி நேற்று மாலை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பணிகளை தரமாகவும் விரைந்து முடிக்கவும் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தெப்பத் திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. முன்னதாக கொடிக்கம்பத்தில் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்ட நிலையில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். அமாவாசையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை 2 மடங்காக உயர்ந்து விற்பனையானது. 1 கிலோ 800 ரூபாய்க்கு விற்பனையான மல்லிகை பூ 1500 ரூபாயாகவும் 900 ரூபாய்க்கு விற்ற பிச்சி பூ 1500 ரூபாயாக உயர்ந்து விலை போனது. தேவை அதிகரிப்பால் பூக்கள் விற்பனையும் களை கட்டியதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். சென்னை பாரிமுனையில் உள்ள சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டுக் கழகம் சார்பில் கியூபா நாட்டை பயங்கரவாத நாடு என அறிவித்ததையும் 18,000 இந்தியர்களை அமெரிக்கா விட்டு வெளியேற்றும் அமெரிக்க குடியரசுத் தலைவர் டொனால்டு டிரம்பை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டுக் கழகத்தின் பொதுச் செயலாளர் டாக்டர் ரவீந்திரன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில துணைத் தலைவர் கோபண்ணா உலகளவில் அடக்குமுறைகளை டிரம்ப் கட்டவிழ்த்துள்ளார் என்று குற்றம் சாட்டினார். இப்சோ அமைப்பு சார்பாக கியூபா நாடு பயங்கரவாத பட்டியலில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் சமீபத்தில் சேர்த்திருப்பதை கண்டிக்கிற வகையிலும் கிட்டத்தட்ட 18,000 இந்தியர்கள் வெளியேற்றப்படுவதை கண்டிக்கிற வகையிலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய அடக்குமுறையை இன்றைக்கு உலகம் முழுவதுமே ஒரு அடக்குமுறையை ஏவிட்டு இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுமே இன்றைக்கு அச்சத்தோடு இருக்கிறார்கள். குறிப்பாக அமெரிக்காவிலே வாழ்கிற இந்தியர்களுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகி இருக்கிறது. சென்னை ஆர்கே நகர் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக இருக்கும் ஜெயிலா கொண்டித்தோப்பு காவலர் குடியிருப்பில் வசித்து வந்த நிலையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். சம்பவ இடத்திற்கு வந்து உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் தடயங்களை சேகரித்து தற்கொலை தொடர்பாக விசாரித்து வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.